அனைவருக்கும் வணக்கம். ஸ்மிருதி அகாடமிலேருந்து உங்கள் தம்பையா பேசுகிறேன். ஆங்கில மொழி நிறைய பேருக்கு இது சிம்ம சொப்பனமாகவே இருக்கும். என்னது ஏன் இவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு. இது கஷ்டம்னு நீங்கள் பார்க்காம சுவாரஸ்யமாக நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா ஆங்கிலம் அப்படிப்பட்ட ஒரு சுவாரஸ்யமான ஒரு மொழி, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மொழி. அந்த இன்ட்ரெஸ்டிங் மொழியிலேருந்து ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். இந்த டாபிக் பேர் ஹோமோனிம். ரொம்ப ஈஸி தாங்க இதை புரிஞ்சுக்கிறது. ஹோமோனிம், ஹோமோன்னா சிங்கிள், நிம்னா நேம். அப்படியே சிங்கிளாக இருக்கும், ஒரே பேராக இருக்கும், ஒரே எழுத்தாக இருக்கும், ஒரே உச்சரிப்பாக இருக்கும், ஆனால் அர்த்தம் மட்டும் வேறையாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கணுன்னு கட்டாயமாக தோணும். கடைசி வரலும் பாருங்கள், நிறைய ஆச்சரியங்கள் கொட்டி கிடக்கும். எகெயின் ஹோமோனிம் வீடியோக்குள்ளே நம்ம இப்போ போகலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஹோமோனிம் வந்து ஸ்டால், STALL, ஸ்டால். நான் புக் ஸ்டால் பற்றி பேசுவோம். தெர் இஸ் அ புக் ஸ்டால். புக் ஸ்டால் அப்படின்னாக்கா புக் ஷாப். இந்த ஸ்டால் வந்து ஷாப்பை குறிக்கும். அதே மாதிரி ஐ ஸ்டால் த ப்ரொசீடிங்ஸ்னால் போயிட்டு இருந்த வேலையை நிப்பாட்டுறது. ஹீ ஸ்டாப்ட் த ஒர்க், ஹீ ஸ்டால் த ஒர்க் அப்படின்னா இந்த ஒர்க்கை நிப்பாட்டுறதுக்கு பேரும் ஸ்டால் தான். STALL, ஸ்டால் அப்படின்னா நிப்பாட்டுறது, ஸ்டாப் பண்ணுறது. அதே மாதிரி ஸ்டால், STALL, ஸ்டால்னா ஷாப், SHOP, கடைக்கும் அதுதான் அர்த்தம். ஸ்டால், கடை, நிறுத்து. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஹோமோனிம் வந்து ஸ்பீக்கர், SPEAKER. இந்த ஸ்பீக்கருங்கிறது நமக்கு நல்லா தெரியும், ஒலிபெருக்கி. நம்ம ஸ்பீக்கரை வச்சு பேசுகிறோம் அப்படின்னாக்கா நல்லா வந்து அது சவுண்டு நல்லா கேட்கும். ஒலிபெருக்கி தான் ஸ்பீக்கர். அதே மாதிரி தெர் இஸ் அனதர் ஸ்டேட்மெண்ட் லைக் ஸ்பீக்கர் அப்படின்னா இந்த பேசுகிறவரே ஸ்பீக்கர் தான். இப்போ நான் தான் இங்கே ஸ்பீக்கர், ஐ ஆம் த ஸ்பீக்கர் ஹியர். இதுவும் நான் ஸ்பீக்கர் தான். அதேமாரி எனக்கு ஒலிபெருக்கி வச்சு இங்கே இருக்கிற இதுவும் ஸ்பீக்கர் தான். அப்போ ஸ்பீக்கர்னால் ரெண்டு அர்த்தம் இருக்குது. ஒன்று ஸ்பீக்கர்னால் பேசுகிறவரே, அவரே ஸ்பீக்கர் தான். இன்னொன்று வந்து அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் உங்கள் ஃபோன்லேயே இருக்கும் ஒரு ஸ்பீக்கர், அந்த வால்யூமை வந்து அதிகப்படுத்தி அது காட்டும். அதுவும் ஸ்பீக்கர் தான். ஸ்பீக்கர்னால் ஒரு கருவி, ஸ்பீக்கர்னால் பேசுகிறவரும் ஸ்பீக்கர் தான். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஹோமோனிம் வந்து ராக், ROCK. ராக் அப்படின்னா ஒன்று வந்து பாறை, a type of stone is a rock. அதே மாதிரி டைப் ஆஃப் மியூசிக், ராக் மியூசிக்னு சொல்லுவாங்க. டைப் ஆஃப் மியூசிக் இஸ் ஆல்சோ ராக் மியூசிக். ராக் இஸ் அ மியூசிக் டைப் அண்ட் ஆல்சோ ராக் இஸ் எ வெரி பிக் ஸ்டோன் டைப். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஹோமோனிம் வந்து ட்ரிப், TRIP. ட்ரிப் அப்படின்னாக்கா ஒரு பிக்னிக், ஒரு டூர் மாரி ஒரு சின்ன ஜேர்னி எடுத்துக்கிட்டோம்னா ட்ரிப்பு. அந்த ட்ரிப்பு போயிட்டு வர்றோம். ஓகே, கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கு ஒரு ட்ரிப் அடிக்கிறோம் அப்படின்னா போயிட்டு வர்றது அந்த ட்ரிப்பு. இன்னொரு ட்ரிப்னா ஹீ ட்ரிப்ஸ், ஐ ட்ரிப் அப்படின்னா நான் தடிக்கு கீழே விழுறது. ட்ரிப்புங்கிறது தடிக்கு கீழே விழுறது, ஐ ட்ரிப் அப்படின்னா. அதே மாதிரி இன்னொரு ட்ரிப்பு வந்து பயணம் செய்கிறது. ட்ரிப் தடிக்கு விழுறது, பயணம் செய்தல். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஹோமோனிம் வந்து கரண்ட், CURRENT. இந்த கரண்ட் அப்படிங்கிறது பவர், கரண்ட் எலக்ட்ரிசிட்டியை குறிக்கும். வி ஹாவ் கரண்ட் டுடே, வி ஹாவ் பவர் டுடே. அப்போ கரண்ட் அப்படிங்கிறது அந்த பவரை குறிக்கிறது. அதே மாதிரி கரண்ட் சீஃப் மினிஸ்டர் யார்? அப்போ கரண்ட்னா கரண்ட்டாக இருக்கவங்க, தற்போதைய, இப்போ இருக்கிறவங்க, ப்ரெசண்ட். கரண்ட்டுங்கிறது ப்ரெசண்ட், கரண்ட்டுங்கிறது தற்போதைய. அதே மாதிரி கரண்ட்டுங்கிறது பவர், எலக்ட்ரிசிட்டி, மின்சாரம். கரண்ட் மின்சாரம், கரண்ட் தற்போதைய. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஹோமோனிம் வந்து ப்ரெசண்ட், PRESENTங்கிற அந்த ப்ரெசண்ட்டுக்கு வந்து ரெண்டு அர்த்தம் இருக்குது. ஒன்று வந்து நிகழ்காலம், ப்ரெசன்ட் டென்ஸ், நிகழ்காலம், இப்போ நடக்கிறது. ஐ ஆம் இன் ப்ரெசன்ட் ரைட் நவ், ஐ ஆம் அட் ப்ரெசன்ட், ரொம்ப ப்ரெசண்ட்டில் இருக்கேன். இந்த ப்ரெசன்ட் அப்படிங்கிறது நிகழ்காலம். அதேமாதிரி கேன் யூ கிவ் மீ ப்ரெசன்ட், நீ அவனுக்கு ஒரு பரிசு கொடுக்க முடியுமா? கேன் யூ கிவ் மீ எ ப்ரெசன்ட், நீ எனக்கு ஒரு பரிசு கொடுக்க முடியுமா? ப்ரெசண்ட்னா பரிசு, இன்னொரு ப்ரெசண்ட்னா நிகழ்காலம். வி ஹாவ் டு பி இன் த ப்ரெசன்ட், நாம் நிகழ்காலத்தில் இருக்க வேண்டும். ப்ரெசன்ட் நிகழ்காலம், ப்ரெசன்ட் பரிசு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஹோமோனிம் வந்து யார்டு, YARD, யார்டு. யார்டுன்னா நம்ம கார்டன், பேக் யார்டுன்னு சொல்லுவாங்க. நமக்கு பின்னாடி உள்ள கொல்லை, பின்னாடி உள்ள தோட்டத்தை வந்து யார்டும்பாங்க. அது YARD. யார்டுங்கிறது தோட்டம். இது வந்து அமெரிக்காவில் மிக முக்கியமாக, அமெரிக்காவில் பெரும்பான்மையாக யூஸ் பண்ணுற வேர்டு. இங்கே கார்டனுங்கிறத யார்டும்பாங்க. அதே சமயத்தில் இந்த யார்டுக்கு இன்னொரு மீனிங் இருக்குங்க. அந்த யார்டு வந்து கிரிக்கெட் பிச் வந்து 22 யார்ட்ஸில் இருக்கும்பாங்க. 22 யார்டுகள் கொண்டது தான் அந்த கிரிக்கெட் பிச்சோட நீளம். அப்போ யார்டுங்கிறது ஒரு அளவை குறிக்குது, மெஷர்மெண்ட்டை குறிக்குது. நம்ம ஃபீட்டு, மீட்டர் அப்படின்லாம் நம்ம சொல்கிற மாதிரி, அடி மீட்டர்னு சொல்கிற மாதிரி யார்டு வந்து ஒரு அளவை குறிக்குது. அதே சமயத்தில் நான் முன்னாடி சொன்ன மாதிரி யார்டு வந்து தோட்டத்தையும் குறிக்கும். யார்டு தோட்டம், அளவு.
அடுத்து நம்ம பார்க்க போகிற ஹோமோனிம் வந்து கோர்ட், COURT. எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு வார்த்தை தான் COURT, கோர்ட்டுங்கிறது. நீதிமன்றத்தை கோர்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் தெர் வில் பி அ ஹெட் கோர்ட் ஃபார் த டிஸ்ட்ரிக்ட், தெர் வில் பி அ கோர்ட் ஃபார் த ஸ்டேட். அந்த வந்து கோர்ட் வந்து நீதிமன்றம். அதே மாதிரி ஃபுட் கோர்ட்லேருந்து ஆரம்பித்து டென்னிஸ் கோர்ட் வரணும். நம்ம கோர்ட் வந்து விளையாடுற இடத்தையும் கோர்ட்டுன்னு தான் சொல்லுவாங்க. டென்னிஸ் கோர்ட், there are several tennis courts in கோயம்புத்தூரில் நிறைய டென்னிஸ் கோர்ட்ஸ் வந்து இருக்குது. மைதானம், அந்த கோர்ட் வந்து மைதானத்தை குறிக்குது. இன்னொன்று வந்து நீதிமன்றம். கோர்ட்னா மைதானம், நீதிமன்றம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஹோமோனிம் வந்து செஸ்ட், CHEST. செஸ்ட் அப்படின்னாக்கா நெஞ்சு, மார்பை வந்து செஸ்ட்டுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி இன்னொரு செஸ்ட் வந்து வங்கிகளில் பேங்க்கில் பயன்படுத்துவாங்க. அது வந்து ஒரு பாக்ஸ். அந்த பாக்ஸில் வந்து உங்களுடைய ஜுவல்ஸையோ உங்களுடைய மணியையோ சேவ் பண்ணுறதும் செஸ்ட் தான். ஸோ பேங்க் ஹேஸ் காட் எ செஸ்ட், ஹியூமன் பீயிங்ஸ் ஆல்சோ ஹாவ் காட் எ செஸ்ட். செஸ்ட் மார்பு, செஸ்ட் சேமிக்கும் பெட்டி. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஹோமோனிம் வந்து வேவ், WAVE. வேவ்னா அலை. த சி இஸ் ஃபுல் ஆஃப் வேவ்ஸ். கடல் அலைகளால் நிரம்பியது, அதுக்கு வந்து வேவ்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இன்னொரு வேவ் இருக்குது, WAVE. அதே வேவ் தான். வேவ் அப்படின்னா கையசைக்கிறது, கை காட்டுறது. ஹீ இஸ் வேவிங் ஹிஸ் ஹேண்ட், ஹீ வேவ்ஸ் ஹிஸ் ஹேண்ட். ஐ வேவ் மை ஹேண்ட், நான் என் கையை அசைக்கிறேன். வேவ் கையசைப்பது. இன்னொரு வேவ் வந்து அலை, கடல் அலை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்தது, பயனுள்ளதாக இருந்ததுன்னா கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கானை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். இது இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம். இது நிறைய ஹோமோனிம்ஸ் இருக்குது. ரொம்ப முக்கியமான ஹோமோனிம்ஸை மட்டும்தான் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். சிலது விட்டு போயிருக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்ச சில ஹோமோனிம்ஸ் நான் சொல்லாமல் இருந்திருக்கலாம். நீங்கள் டெஃபினட்டாக காமெண்ட்ஸ் பாக்ஸில் நீங்கள் அதை என்ட்ரு பண்ணுங்கள். எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும். அதே மாதிரி சில ஹோமோனிம்ஸில் உங்களுக்கு டவுட் இருக்குன்னாக்கா அது காமெண்ட் செக்ஷனில் நீங்கள் குறிப்பிடுங்க, மென்ஷன் பண்ணுங்கள். ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஸோ நீங்கள் கட்டாயமாக உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்கோ நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இதேமாரி இன்னொரு பயனுள்ள வீடியோவில் நம்ம விரைவிலேயே சந்திக்கலாம்.